இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 5 பட்ஜெட் கார் நிற்குது. டொயோட்டா யாரிஸ், டொயோட்டா ரூமி கஸ்டம், டொயோட்டா ரூமி, அங்கே வந்து வெகனார் நிற்குது. இதில் சுசுக்கியில் இதில் வெகனார் ஒன்றையும் வந்து விட்டுக்கிறாங்க. இதில் டொயோட்டா நார்மல் ரூமி நிற்குது, அது எக்ஸ்கிரேட். இது வந்து கஸ்டம் இருக்கிறதே விலகுண்ண மாடல். அப்படி அங்கே யாரிஸ், அதில் வந்து டொயோட்டா விகோ, டொயோட்டா ரைஸ், டொயோட்டா யாரிஸ் க்ரோஸ், ஹைலுக்ஸ் நிற்குது. ஆப்ஷனை பார்ப்போம், என்ன மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது கிட்டத்தட்ட 1,12,00,000 வரும். இதில் மெயினாக வந்து 360 கேமரா கொடுத்துக்கிறாங்க. என்ன இருக்குது, 360 கேமரா இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்க்குற கார் வந்து ரூமி கஸ்டம் ஜி கிரேட். இதில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட்டுகள் இருக்குது. இதில் வந்து சார்ஜ் பாயிண்ட் இருக்குது. அதோடைய ஆட்டோ ஏசி வரும், 360 கேமரா வரும். இதிலே நீங்கள் கிளிக் பண்ணி கூட 360 கேமரா பார்க்கலாம், மோட் பார்க்கலாம், டிஸ்பிளே இதில் இது பண்ணலாம். இங்கே அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, பார்க் அசிஸ்ட் இருக்குது, பவர் மோட் இருக்குது. அதில் வந்து டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர், அதாவது வந்து 2 சைட்டும் ஆட்டோமேட்டிக் வரும். கஸ்டமில் மட்டும்தான் இது வரும். எக்ஸில் வந்து ஒரு பக்கம் தான் வரும். அதோட வந்து ஆட்டோ இன்ஜின் ஆஃப், பார்க் அசிஸ்ட் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் டைமிங் செட் பண்ணி விடலாம். இதில் வந்து கப் ஹோல்டர் இருக்குது. அதோட வந்து இதில் ஒரு குட்டி டிஸ்பிளே ஒன்று வரும். எங்களோட கார் மாதிரியே இதுக்கு ஒரு கீழே ஒரு தட்டு வருது. அதோட வந்து பின்னுக்கு வடிவாக 3 பேர் இந்த காரில் இருக்கலாம். டொயோட்டா ரூமிலையும் சரி, ரூமி ஜிலையும் சரி, எக்ஸ்லையும் சரி. அதில் வந்து இதில் வந்து சீட்டோட படம் இதில் வந்து வரும். அதே மாதிரி இதில் ஸ்போர்ட்ஸ் கியர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கியர் கொடுத்துருக்காங்க. மற்ற ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே வச்சுக்கிறாங்க, ஹேண்ட் பிரேக். மற்றது இது நார்மல் பிரேக் இருக்குது. அதோட வந்து இதான் இந்த மீட்டர் பாக்ஸ். மற்றபடியில் சொல்கிறதுக்கு இல்லை. 360 கேமரா ஸ்பெஷலாக இருக்குது. மற்றது நல்ல கெப்பாசிட்டி, இப்படி பார்த்தாலே தெரியும் நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக் டோர் அப்படி திறக்குமென்னு சொல்லி. அதே மாதிரி இதில் சேஃப்டி ஒரு யூஸ் கொடுத்துருப்பாங்க. நான் கிளிக் பண்ணிவிட்டு கையை வச்சா திருப்பி ரிட்டர்ன் போகும். இப்போது ஸ்டாப் ஆகும். இந்த ரூமி இதில் வந்து பாருங்கள், இதில் பின்னுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இதுலேயும் வந்து பின்னுக்கு இருக்கிறாக்கள் சார்ஜ் போடலாம், ட்ராவல் அடாப்டர். அதே மாதிரி இதில் லைட் கொடுத்துருக்கீங்கன்னா இதுக்குள்ள வந்து அந்த ஜாக் அந்த ஐட்டம் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. அதோட வந்து பூட் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த காரில். இது வந்து ரூமியில் எக்ஸ்கிரேட். இதில் வந்து பாருங்கள், இந்த ஸ்டேரிங் வந்து லெதராக வந்து டச் இல்லை. அதே மாதிரி வந்து இதில் இங்கால மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. இங்கால க்ரூஸ் கண்ட்ரோலோ அந்த எந்த ஆப்ஷனுமே இதில் இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு இதில் வந்து ஹேண்ட் பிரேக் இங்கே இல்லை. இந்த ஹேண்ட் பிரேக் வந்து இந்த இங்கே கொடுத்துக்கிறேன். ஹேண்ட் பிரேக் இந்த ஹேண்ட் பிரேக் இங்கே கொடுத்துருக்கு. இதில் ஹேண்ட் பிரேக்கில் டிஜிட்டல் ஏசியும் வந்து டச் ஏசி இல்லை, சும்மா நார்மலாக கொடுத்துருக்கு. டிஜிட்டல் இதில் வரும். அதே மாதிரி 360 கேமரா இதில் வந்துருக்கு, நல்ல ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி இன்பில்ட்டாகவே டேஷ் கேம் வந்துருக்கு. நான் ஜப்பானில் இருக்கிற காராக இருக்குது மேபி. அதில் வந்து உள்ள இன்டீரியர் டிசைனிங் வந்து அதில் வந்து கொஞ்சம் சைனிங்காக அப்படி இருக்கும். இதில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. இதுவுமே 3 பேர் தாராளமாக போகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் இந்த கார்லேயுமே இருக்குது. அது வந்து இதுலேயும் சார்ஜிங் அது இதில் கொடுத்துக்கிறாங்க. அதில் 2 பின் இருக்கும். மற்றது வந்து இதில் வந்து வர கலர் டிஸ்பிளே ஆப்ஷன் அதில் கொஞ்சம் கூட இருக்கும், இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே 2 டோரும் கொடுத்துக்கிறாங்க. இது எக்ஸை விட ஒரு பேக்கேஜ் கூட நினைக்கிறேன், எல் கிரேட் அப்படி சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட இது குறைவாக தான் இருக்கும். இதில் பின்பக்கத்தை பாருங்கள், பிரேக் லைட் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அந்த டிசைன். அதை விட வந்து இதில் வந்து அலோவீல் வந்து இதுக்கு அலோவீல் நல்ல அலோவீல் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு அலோவீல் வராது. அதே மாதிரி சைட் கர்ட்டின் இருக்கும். மற்றது நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். இதுக்கு வந்து சைட் கர்ட்டின், அந்த கர்ட்டின் வரும். முன்னுக்கு வந்து பம்பர் வரும். முன்னுக்கு 2ஐயும் காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இது டொயோட்டா யாரிஸ். இதுவும் ஒரு நல்ல பட்ஜெட் கார். இதுவும் கிட்டத்தட்ட அது 1,10,00,000 இது ஒரு 1 கோடி வரும். இதோட ஆப்ஷனையும் பார்ப்போம். இதுக்கு முன்னுக்கு வந்து 360 கேமரா இல்லை, ஃபோக்லைட் ஹெட்லைட் இருக்குது. உள்ளே இருக்கிற ஆப்ஷனை பார்ப்போம். இதுக்குமே வந்து மேலே நல்ல லைட் கொடுத்துக்கிறாங்க, எல்இடி லைட் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது ரன்னிங் கண்டிஷன், ஜப்பான் ரீகண்டிஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நல்ல ஃபேப்ரிக் துணி கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இதில் கண்ணாடி பதிச்சு ஊற்றுறது, சைட் மிரர் மடிக்கிறது, இதை வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி அந்த கண்ணாடியாக இங்கே திருப்புறதுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஏசி அது வந்து ஃபுல்லி எல்இடி ஸ்க்ரீன், அதாவது இதுலேயும் ஒரு எல்இடி ஸ்க்ரீன். இது வேகம் ஆர்பிஎம் காட்டுற ஃபுல்லி எல்இடி ஸ்க்ரீன். அதை விட வந்து இதில் சவுண்ட் மாற்றுறதுகள், லேன் டிபார்ச்சர், அதோட வந்து இதில் சவுண்ட் கூட்ட குறைக்கிறது, மேலே நெக்ஸ்ட் இது கோட் ஆன்சர் பண்ணுற கட் பண்ணுறதுக்கு. இது க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை.
அதே மாதிரி இதில் வந்து ஃபோக் லைட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஃபோக் லைட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுற அது கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இதில் வந்து டச் ஏசி எல்லா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு. இதில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ஒரு பிளேயர் ஒன்று கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 10 இன்ச்சு கிட்ட வரும். அதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா கருப்பு இன்டீரியர் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. இதுவும் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 5 பேர் போகலாம். ஆனால் 2 பேர் போதான் சரியாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதோட 8 ஏர் பேக் நினைக்கிறேன். 8 ஏர் பேக். ஏண்டா இதிலே ஒன்று இருக்குது, இதிலே ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கேயும் ஒன்று இருக்குது. 6 ஏர் பேக்காக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு கம்ஃபர்டபுளான சின்ன ஒரு ஃபேமிலிக்கு நல்ல கார். இதில் வந்து எக்கோ மோட் கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஹைப்ரிட் இல்லை, தனி பெட்ரோல். இங்கே வந்து ஒரு சார்ஜிங் ஸ்லாட் இதில் கொடுத்தீங்கன்னா 12 வோல்டேஜ். அப்படி இதில் வந்து ஒரு USB கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கார் அப்படி வழியில் காட்ட பாருங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 6 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்க. இது யாரிஸில் வந்து டிக்கி. இந்த டிக்கியை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டிக்கின்னு சொல்லி. இந்த இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வில் இல்லை, இதுக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம். அப்படியே வரேன் உள்ள காட்டுறேன். இதுதான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோவஸ்ட் ப்ரைஸ் கார்ன்னு சொல்கிறது இந்த காரை தான் சொல்லுவாங்க. அதை வந்து டைஹார்ட்ஸு மிரான்னு சொல்கிறது. இந்த காரில் இருக்கிற ஆப்ஷன் வந்து இதில் LED ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறாங்க. வேகமும் டோர் ஓப்பன் பண்ணுற அந்த விஷயம் எல்லாமே இதில் காட்டும் இந்த ஸ்க்ரீனில். அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஜப்பான் பிளேயர் கொடுத்துருக்கு. ஏசி வந்து ஆட்டோ ஏசி இல்லை, எல்லாமே மேனுவலாக தான் நீங்கள் இது பண்ணணும். இதில் ஸ்போர்ட்ஸ் கியர் கொடுத்துருக்கு, பால் கியர் கொடுத்துருக்கு. அது நல்ல விஷயம். ஷிஃப்ட் லாக் வந்து காரிங்க பழுதாக போனால் எண்ணில் விட்டுட்டு நீங்கள் உருட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து இதுலேயும் USB சார்ஜர் கொடுத்துருக்கு, 12 வோல்டேஜ் சார்ஜரும் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. இங்கே ஒரு ஹப் ஹோல்டர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து இதுலேயும் ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்கு. இங்கே வந்து அவங்களே எங்கே கனெக்ட் பண்ணி விட்டு ஒரு டேஸ்க் அமௌண்ட் இருக்குது. இதுவுமே ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு ஒரு நல்ல கார். பின்னுக்கு சீட் இப்படி தான் இருக்கும், ஒரு வாங்கு மாதிரி. பட் நீங்கள் அதை அடித்து கொள்ளலாம், அது கொஞ்சம் நல்ல சீட் அடித்து கொள்ளலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது வந்து டைஹார்ட்ஸு மிரான்னு சொல்கிறது. 64 லட்சம் ரூபாயிலேருந்து இந்த கார் ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ். இதில் கொஞ்சம் ஆப்ஷன் வரது, இன்னும் கொஞ்சம் விலை கூட. இதில் டச் ஏசி வரது 70 லட்சத்துக்கிட்ட வரும். ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற பிராண்ட் நியூ கார். சுசுகி ஆல்டோக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு நல்ல காரண்டா இதுதான். இது டொயோட்டாவில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஏன்டாது டொயோட்டோ டைஹார்ட்ஸ் எல்லாமே ஒரு கோஆப்ரேட்டிவ் கம்பெனி. பாருங்கள், பின்னுக்கும் சீட்டிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட முன்னுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் பின்னுக்கு நல்ல ஒரு இடம் பெறும் இந்த காருக்குமே. மற்றது வந்து தலையும் வந்து பெருசாக முட்டையில். இதுலேயுமே பவர் டோர் கொடுத்துக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த கண்ணாடி பதிச்சு ஏற்றுறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த காருக்கு வந்து பின்னுக்கு எக்ஸ்ட்ரா வீல் ஒன்றும் இல்லை. ஜாக் இருக்குது, அந்த காற்றடிக்கிற பம்ப் இருக்குது, காற்றை ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வீல் நீங்கள் வாங்கினா இந்த ரஜுவம் எடுத்துகிட்டு வாங்கி வைக்கலாம். இதுமாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு சூப்பர் கார். அதாவது ஃபர்ஸ்ட்டாக எடுக்க போகிற காருக்கு இது ஒரு நல்ல கார், எடுக்க போகிற ஆக்களுக்கு. இது வந்து டொயோட்டா விகோன்னு சொல்கிறது. இது வந்து 82 லட்சத்தி அப்படி தொடங்குது, 86 லட்சம் அப்படி தொடங்குது. இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கார். LED லைட் கொடுத்துருக்கீங்கன்னா இதில் ஒரு டே டைம் கொடுத்துருக்கு. இது அலவிலோட வருது. இதுவும் ஒரு நல்ல பட்ஜெட் கார். செகண்ட் கார் இருக்குது, ஃபஸ்ட் கார் அதை எடுத்துகிட்டு செகண்ட் காராக மாற்றினு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு கார். இதையும் உள்ள பார்ப்போம் என்ன மாதிரி ஆப்ஷன்னு சொல்லி. இந்த காருக்கு வந்து நார்மலாகவே ஒரு LCD பேனல் தான் வருது, கலர் ஸ்க்ரீன் இல்லை. அதே மாதிரி வந்து என்னென்னு சொல்கிறது, மீட்டர்களும் நார்மலாகவே இருக்குது. கொஞ்சம் லோ குவாலிட்டி, பிகாஸ் இந்த பாருங்கள் இதில் எல்லாமே எந்த ஒரு பட்டன் ஒன்றுமே இல்லை, எல்லாமே லோ குவாலிட்டியில் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா பட்ஜெட் 86 லட்சம் ரூபாய்க்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக, 85 லட்சம் ரூபாய்க்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. இதில் நார்மலாக ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ஏசி, அதாவது வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லை. ஏன்னா இது ஜப்பான் இல்லை, இது வந்து இந்தோனேசியா. இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த வாரம் எல்லாமே ஜப்பான், இது வந்து இந்தோனேசியா. இதில் என்ன தெரியும், ஒருத்தன் இருக்கிறான், ஒரு லெனோவா நார்மல் செட் கொடுத்துருக்கு வழியால் போட்டு 26 ரூபாய்க்கு. அதில் வந்து எல்லாமே ஒரு நார்மலாக இருக்கும் பார்க்கக்குள்ள, ஒரு அவரேஜான கார். இப்போ இந்த கார் வந்து ஜப்பான், இது வந்து இந்தோனேசியா. புஷ்டார்ட் இருக்குது, சார்ஜர் இருக்குது, மற்றபடி கண்ணாடி பதிக்கிற அந்த ஆப்ஷன் இதில் எதுவுமே ஒரு ஆப்ஷனுமே இல்லை. நார்மலாக வாங்கி ஓடலாம், கார் 2 பேருக்கு வாங்கி ஓடக்கூடிய மாதிரி இந்த டொயோட்டா விகோ இருக்குது. ஏன்டா இந்தோனேசியான்றதால இந்த ஃபினிஷிங் எல்லாமே இப்படி இருக்குது. நார்மலாக சொல்ல போனால் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் யாரிஸ் க்ரோஸ். இதில் ஆப்ஷனில் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதான் வந்து யாரிஸ் க்ரோஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார். இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக LCD பேனல் கொடுத்துக்கிறாங்க. அதோட வந்து
ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்குது லெதரால் வந்து இதில் என்றது எல்லாமே ட்ரிப் இருக்குது, சவுண்ட் மியூட் பண்ணுறது. இது வந்து 360 கேமரா ஆன் பண்ணி பார்க்குறது. அதே மாதிரி இங்கே மோட்டர் இருக்குது, ரேடியோ அதில் மாற்றுறது. இது ட்ரைவ் செலக்ட், ஸ்போர்ட், எக்கோ அதில் செட் பண்ணுறது. அதே மாதிரி இதில் வந்து ட்ரைவ் நியூட்ரல், நார்மலாக கியர், பால் கியர் இருக்குது, ஹேண்ட் பிரேக் இருக்குது, அதே மாதிரி பிரேக் ஹோல்ட் இருக்குது. இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது, டைப் சி சார்ஜர் இருக்குது. இதில் டைப் சி இருக்குது, இது வயர்லெஸ் வச்சா சார்ஜரும். அதே மாதிரி ஏசி கம்பார்ட்மெண்ட், ஏசி நீங்கள் இது பண்ணுறது, ஏன்னா டிஜிட்டல் ஏசி பேனல் இருக்குது, டபுள் சிக்னல். இதிலே வந்து பாருங்கள் ஒரு ஃபினிஷிங் இருக்குன்னு சொன்னால் 2 லெதருக்குள்ளே ஒரு துணியை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கு. இதனால் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 11 இன்ச்சு கிட்ட வரும். ஏவிஹெச்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ஒரு பிளேயர் ஒன்று இதில் கொடுத்துருக்குது. இதோட விலை வந்து 2,07,50,000 யாரிஸ் க்ரோஸ். அடுத்த இதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் சன்ரூஃப் கொடுத்துருக்கு, பனோரமிக், அதாவது ஃபுல்லாகவே இருக்குது. சன்ரூஃப் கொடுத்துருக்கு, ஓப்பன் பண்ணலாம். மனோரூஃப் இல்லை, சன்ரூஃப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பின்னுக்கு வந்து 5 சீட்டர் 3 பேர் தாராளமாக இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே நல்ல சைனிங் இதுகள் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து இதில் ஒரு டேஷ்போர்ட் தான் கொடுத்துருக்கு, மேலே இல்லை. 8 ஏர்பேக் நினைக்கிறேன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னுக்கு இங்கேயே புஷ் பண்ண டோர் திறக்கும். அதே மாதிரி அங்கேயுமே பட்டன் இருக்குது, திறந்த ஆட்டோமேட்டிக்காக திறக்கிறது. பவர் இது டோர் மோட்டரில் நான் கையால் திறக்க தேவையில்லை. இவி மோட்டர் இருக்குது, ட்ரெக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்காளிங்களை கண்ணாடி இது பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, கண்ணாடியை செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது, சைட் மிரர், ஃபுல் ஷட்டர் லாக்குகள், ஷட்டர் உயர்த்தி பதிக்கிற எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இதுக்குமே நல்ல ஃபினிஷிங்காக தான் கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 கப் ஹோல்டர் வைக்கலாம், 2 கப் ஹோல்டர் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் வந்து இதுக்குள்ளேயுமே வந்து நீங்கள் 12 வோல்டேஜ் சார்ஜ் போட்டுக்கொண்டு இதுக்குள்ளே ஃபோனை வச்சு கொள்ளலாம். அப்படி ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது கீழே பாக்ஸ் இல்லை. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார். பின் சீட்டில் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பட் ஃபுல் இன்டீரியருமே பிளாக் இன்டீரியர் கொடுத்துக்கிறாங்க. பின்னுக்குமே வந்து நல்ல ஒரு சன்ரூஃப் அப்படி ஃபுல்லாகி வருது, நல்லா இருக்குது. மற்றது வந்து ஃபுல் கருப்பு இன்டீரியர், இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக கொடுக்குது. அந்த இடம் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் பின்னுக்கு ஏசியில் ஃபோன் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. பின் டோர் அப்படி திறந்து பார்ப்போம். அதுவுமே ஆட்டோமேட்டிக் டோர் தான். பாருங்கள், திறந்து காட்டுறேன். வந்து புஷ் பண்ண திறக்கும். உள்ளே வந்து கிளிக் பண்ணாலும் திறக்கும், வழியில் நீ கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். இப்போ கையால் மேனுவல் அழுக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த இடமே நல்ல வடிவாக இருக்குது. ஃபுல்லாகவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தாய்லாந்து மாடல் ஹைலுக்ஸ், மற்றது அவ்வளோமே இந்தோனேஷியா. அது இந்த டொயோட்டா யாரிஸ் காட்டினல அது டொயோட்டா ரைஸ் எல்லாமே இந்தோனேஷியா. அங்கே நிற்கிற அவ்வளோமே ஜப்பான். இதில் நிற்கிற 4 வாகனமே ஜப்பான், 5 வாகனம் பட்ஜெட் கார் எல்லாமே ஜப்பான். இங்கே நிற்கிறது எல்லாமே வந்து இந்தோனேஷியன் மாடல். உண்மையாகவே நல்ல ஒரு வாகனம் வாங்க வேண்டிய ஆசையான உள்ளாக்கள், இதை விட்டு அதாவது வவுனியா விட்டு கொழம்பு போக கஷ்டமானாக்கள் இங்கேயே வந்து வாகனத்தை பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா டோட்டலங்காக்கு போய் அங்கே வாகனம் பார்க்குறன்றது ஒரு கஷ்டமான விஷயம். அதை இங்கே வந்து ஈஸியாக பார்த்து ஏறி இருந்து உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை செலக்ட் பண்ணி நம்மளை எடுத்துக்கொள்ளலாம். வவுனியால் டோட்டலங்க வாழை தான் முதல் திறமை நினைக்கிறேன். வேறு வாகனம்லாம் வந்திருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இந்த ஹைலுக்ஸ் வந்து பிக்கப் வந்து நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆர்டியில் ஒர்க் பண்ணிக்குள்ள என் ஃபீல்ட் வெஹிக்கிளாக இது நான் ஓடி தெரிஞ்சான். டிரைவிங் வேலை செய்யக்குள்ள அங்கே ஓடி தெரிஞ்சான். இந்த வாகனத்தை கிட்டத்தட்ட 3 வருஷம் 70,000 கிலோமீட்டர் ஃபுல்லாக வச்சு செஞ்சான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்யூவி. அது இப்போ எனக்கு ஃப்ராடாக வச்சு சொல்கிறீங்களா, இல்லாட்டி இல்லை சுசுக்கி இது யாரிஸ் க்ரோஸா இல்லை வெஸ்லான்னு சொன்னால் சேஃபாக பயமில்லாமல் ஓடுறோம்னு சொன்ன உயரத்தில் இந்த வாகனம் பட்ஜெட்டுக்கு ஓகே இருக்கும். ஏன்டா ஒரு ஃப்ராடோ வாங்கணும்னு சொன்னால் 5 கோடி வரும். பட் இது நம்மளை பாருங்கள் 5 பேர் சீட்டிங் கெப்பாசிட்டியோட சட்டப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து நான் முதலோட இந்த மாதிரி எக்கோ மோட்டருக்கு, பவர் மோட்டருக்கு. இந்த பவர் மோட் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டீசல் வானதில் ஒரு நல்ல ஒரு பிக்கப் ஒன்று தரும். அதே மாதிரி இதில் வந்து முதல்ல 1 தான் இருக்கும். இப்போ 2 பக்கமுமே இல்லை சார்ஜர் கொடுத்துருக்கணும். 2 பக்கமே 12 வோல்ட் சார்ஜர். அதே மாதிரி இது வந்து 4 வீல், பின்னுக்கு 4 வீலும் லோ சுரிக்க புதஞ்சு எடுக்கிறதுக்கு ஆட்டோ ஏசி கொடுத்துருக்கு. நார்மல் ஆப்ஷனுக்கு லெனோவா செட் போட்டிருக்கு. ஆனால் இந்த செட் வராது. ஜிஆர் இல்லாட்டிக்கு வந்து ரொக்கோக்கு வந்து இதில் ஒரிஜினல் டொயோட்டா செட் வரும். இதில் டைம் பார்க்குறது. இதுக்கு வந்து மேலேயும் கீழையும் வந்து லொக் இருக்குது, என்ன சாமான் வைக்கிற இதுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் நடுவில் வந்து கலர் டிஸ்பிளே தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த கலர் டிஸ்பிளே கொடுத்துக்கினா முதல்ல அப்படி வராது. அதே மாதிரி இதெல்லாமே நார்மல். அதே மாதிரி இதில் வந்து நிக்கல் கொடுத்துருக்கு. முந்தி இது ரப்பர் வரும். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கும் இதுக்கு ஏசி கொடுத்துருக்கு. பின்னுக்கும் ஏசி இருக்குது. அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி இதில் விலைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தின விலைகளும் இருக்குது. அது விகோ வந்து 86 லட்சம். இப்போ நான் இருக்கிற ஹைலுக்ஸ் வந்து 2,15,00,000. ஆனால் இது 2,86 ஒரு ஆள் சொல்லிச்சு தான். நான் அந்த மாதிரி தெரிகிறேன். இது 2,15,00,000 தான் போட்டிருக்கு. அதே மாதிரி யாரிஸ் க்ரோஸ் வந்து 2,08,00,000. அப்படி எல்லா விலைகளுமே இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து உங்களுக்கு விருப்பமான இதெல்லாம் வவுனியாவில் காமினி ஸ்கூல் தாண்டி வேறு கலைமக்கள் விளையாட்டு கிரவுண்டில் வந்து இந்த சேல் போட்டிருக்கு. இங்கே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து கலைமல் கிரவுண்டில் இந்த கார் வந்து சேல் போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வந்து நீங்கள் இங்கே நேரில் பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நேரில் பார்க்குறதுக்கு ஆட்டோ வாகனங்களை, அதுவும் 2025 வந்த வாகனங்களை. ஸோ நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வாகனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாக வவுனியாக்கு இது கொண்டு ஒரு நல்ல விஷயம். என்ன பார்த்து நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணி இந்த வாகனங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன்.